கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலே ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தையோடு இந்த காலை நேரத்திலே உங்களை இந்த காணொலியின் மூலமாய் சந்திக்க ஆண்டவர் கொடுத்த மற்றும் ஒரு நல்ல நேரத்திற்காய் கர்த்தரை நான் துதிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 12வது வார்த்தையினுடைய நடுப்பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது, உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள். பிரியமானவர்களே, இந்த மனுஷ வாழ்க்கையிலே நாம் எவ்வளவு தான் ஒதுங்கி போனாலும் ஒரு சில தொந்தரவுகள், ஒரு சில தொல்லைகள் நம்மை தேடி வரத்தான் செய்கின்றன. அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு மாறுதரமாக நாம் ஒன்றும் செய்யாமல் அமைதியாய் பொறுமையோடு கர்த்தருடைய ரட்சிப்புக்காய் காத்திருப்பது நல்லது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட மனிதர்கள் இல்லாவிட்டால், அப்படிப்பட்ட பிசாசின் வல்லமைகள், பலவீனத்தின் வல்லமைகள் போராடும் பொழுது தேவ சமூகத்தில் பொறுமையோடு காத்திருப்பது நல்லது. நம்முடைய பொறுமையை நாம் இழந்து ஆண்டவரை தூசிக்க வேண்டும், ஆண்டவரை விட்டு பின்வாங்க வேண்டும், கர்த்தரை விட்டு முழுவதுமாய் ஓடி போக வேண்டும் என்று சொல்லித்தான் ஒரு சில உபத்திரவங்களே நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைக்காரனாகிய பிசாசு கொண்டு வருகிறான். அவனுடைய கண்ணிகளிலே நாம் விழுந்து போகாமல் அந்த சோதனையை இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் ஜெயிக்கவும், விசேஷமாய் உலகத்திலே நீடிய பொறுமை என்னும் ஒரு குணத்தை கர்த்தர் நம்மளே உருவாக்குகிறார் என்பதை அறிந்து நாம் அந்த நேரத்திலே அமைதியாய் இருக்கவும் வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. அந்த நேரத்தில் தேவையில்லாத தூஷண வார்த்தைகளை பேசுவது, இல்லாவிட்டால் ஆண்டவரை விட்டு பின்வாங்குவது, இல்லாவிட்டால் உலகத்தார் நாடி போவது போல அஞ்ஞானிகளை நாடி போவது, இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள இடப்படாமல் இருக்க வேண்டும். அந்த விசுவாச பரீட்சை என்று அழைக்கப்படுகிற அந்த உபத்திரவங்கள் அவைகள் நம்மிலே பொறுமையை கொண்டு வரும். பிரியமானவர்களே, ரோமர் 5:3 நீங்கள் வாசிக்கும் பொழுது உபத்திரவம் பொறுமையை உண்டாக்கும் என்று வேதம் சொல்கிறது. அந்த உபத்திரவம் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பொறுமை வர ஆரம்பிக்கிறது. பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இல்லை, போராட்டம் இல்லாத மனிதர்கள் இல்லை. ஆனால் அந்த போராட்டத்தை நீக்குகிற சர்வ வல்லமை உள்ள தேவன் நம் அருகிலே இருக்கிறார். அந்த போராட்டத்திலிருந்து நிச்சயமாய் நம்மளை மீண்டு கொண்டு வருவார் என்கிற ஒரு விசுவாசத்துல நாம் நிற்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் நாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். மேலும் திராணிக்கு மேலாய் சோதிக்கப்படவர்களை விடமாட்டார். சோதனையோடு கூட அந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்கிற வழியையும் ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பார். எனவே நீங்கள் சோர்ந்து போகாமல், பயப்படாமல், உன்னதமானவரின் சிறகுகளின் கீழே சர்வ வல்லவருடைய நிழலிலே தஞ்சம் புகுந்து கொள்ளுங்கள். விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் அவருடைய சட்டைகளின் நிழலிலே பங்கடைந்து கொள்ளுங்கள். அவருடைய சிறகுகளின் கீழே நீங்கள் இருந்தால் ஒரு நாளும் சத்துருவினுடைய வல்லமை தொடாதபடிக்கு அவருடைய சிறகுகளின் கீழே இருக்கிற ஆரோக்கியம் உங்களை பாதுகாக்கும். பிரியமானவர்களே, விசேஷமாய் இப்படிப்பட்ட நாட்களிலே விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல, நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் வல்லமைகளில் இருந்து நிச்சயமாகவே தேவன் உங்களை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். சத்துருவினுடைய வல்லமைகளை அழித்து போட வல்லவராய் இருக்கிறார். அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி சொல்லுகிறது, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லி. உபத்திரவத்தில் பொறுமையாய் இருப்பது மட்டுமல்ல, அந்த நேரத்திலே ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நிச்சயமாய் சோதனைக்காரன் விழுந்து போவான். கர்த்தருடைய வார்த்தையினால சோதனைக்காரனை நாம் ஜெயிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் எடுக்க முடியும். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த அற்புதமான வார்த்தைகளுக்காய் நன்றியோடு உங்களை துதிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட உபத்திரவத்தின் பாதைகள் இருந்தாலும் அந்த பிள்ளைகளோடு கூட இணைந்து நானும் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த உபத்திரவங்கள் மாறுவதாக. ஆண்டவரே, ஒவ்வொரு சோதனைக்கும் பின்பதாக ஒரு ரிவார்டை கர்த்தர் வைத்திருக்கிறேன், ஒரு பரிசை கர்த்தர் வைத்திருக்கிறேன், ஒரு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறேன். அந்த ஜீவ கிரீடத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொடுப்பீராக. ஆண்டவரே, சோதனை காலங்களிலே தங்கள் பொறுமையை காத்துக்கொள்ளவும், விசுவாசத்தில் நிலை நிற்கவும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவையான தயவை கட்டளையிடுவீராக. அப்படி நீ செய்கிற கிருபைகளுக்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.